நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம். இந்த 8 அறிகுறிகள் நம்ம வீட்டில் இருந்ததுன்னா பண கஷ்டம் வருவதற்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். கஷ்டத்திலேயே பெரிய கஷ்டம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பண கஷ்டம்தான். அந்த பண கஷ்டம் ஒரு வீட்டில் இருந்துட்டாலே அந்த வீட்டில் சந்தோஷம் குறையும், நிம்மதி குறையும், மகிழ்ச்சி அப்படிங்கிறது நிரந்தரமாக குறைந்து விடும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பண கஷ்டம் நம்ம வீட்டில் வராமல் இருப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அதை நம்ம செஞ்சு அதை நம்ம கடைப்பிடித்து அந்த கஷ்டத்திலிருந்து வெளிவரணும். வருவதற்கு முன்பாகவே அதற்கான வழிமுறைகளை நம்ம செஞ்சிடணும். அந்த வகையில் இந்த 8 அறிகுறிகள் நம்ம வீட்டில் இருந்ததுனாலே நிச்சயமாக எதிர்மறை சக்திகள் நிறைய இருக்குன்னு அர்த்தம். அந்த எதிர்மறை சக்திகள் வீட்டில் நிறைய இருந்துட்டாலே பணப்பற்றாக்குறை, பண கஷ்டம், பணம் எப்படி வருதுன்னே தெரியல, செலவு மட்டும் ஏதாவது ஒரு வகையில் ஆகிக்கிட்டே இருக்கே அப்படிங்கிற புலம்பல்கள் அதிகமாகவே வீட்டில் இருக்கும். பொதுவாகவே பார்த்தோன்னா எதிர்மறை மற்றும் நேர்மறை ஆற்றல்கள் நிறைந்தது தான் இந்த பிரபஞ்சமே. யாரோ வேணும்னே எதிர்மறை ஆற்றலை வெளிப்படுத்துகிறார்கள் அப்படின்லாம் கிடையாது. எதிர்மறை ஆற்றலை பெறுபவராகவும் கடத்துபவர்களாகவும் மாறக்கூடாது அப்படிங்கிறத நம்ம நினைவில் வைத்துக்கொள்ளணும். வீட்டில் பார்த்தோன்னா எந்த ஒரு காரணமுமே இருக்காது. எந்த காரணமுமே இல்லாமல் வீட்டில் தொடர்ந்து சண்டைகள், வாக்குவாதங்கள் இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா அது கண்டிப்பாக வரவிருக்கும் பண கஷ்டத்தின் அறிகுறியாகவே பார்க்கப்படுது. அதே போல் எந்த ஒரு காரணமுமே இல்லாமல் திடீர்னு ஒரு வாக்குவாதம் எழுந்து அது பெரிய சண்டையில் போய் முடிஞ்சிடும். இந்த மாதிரி சூழ்நிலைகள், இந்த மாதிரி அறிகுறிகள் நம்ம வீட்டில் இருந்ததுன்னா நிச்சயமாக பண கஷ்டம் வருவதற்கான ஒரு வாய்ப்பாகவே அந்த அறிகுறியை நம்ம எடுத்துக்கணும். அதே போல் வெளிப்படையான காரணமே இல்லாமல் அதீத கோபம், திடீர்னு சோகமாகிறது, அமைதியற்ற நிலைமையில் ஒரு மனது இருந்தது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை, அந்த அறிகுறிகள் வீட்டில் இருந்ததுன்னா அது நம்ம வீட்டில் எதிர்மறை ஆற்றலின் அறிகுறி நிறையவே இருக்குது அப்படிங்கிறத உறுதி செய்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வீட்டில் இருந்ததுன்னா நிச்சயமாக மன சோர்வோடு தான் அந்த வீட்டில் இருக்கிறவங்க இருப்பாங்க. உணர்ச்சிகளை நம்ம தொடர்ந்து உணர்ந்துக்கிட்டே இருந்தோன்னா அந்த எதிர்மறை ஆற்றல் அகற்ற என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத தெரிந்து அதை அகற்றி விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதீத கோபம், அதீதமாக டக்குன்னு சோகமாகிறது, அமைதியற்ற ஒரு நிலைமை மாதிரி இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா பண கஷ்டம் வருவதற்கான ஒரு வாய்ப்பாகவே அதை வீட்டில் எடுத்துக்கணும். அதே போல் வீட்டில் கண்ணாடியோ அல்லது கண்ணாடி பொருட்கள் மீண்டும் மீண்டும் உடைவது, ஏதோ ஒரு பொருள் உடஞ்சிருச்சு விட்டுட்டோம் அப்படிங்கிறது இல்லாமல் தொடர்ந்து உடஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி மீண்டும் மீண்டும் உடைவது அப்படிங்கிறது வரவிருக்கும் நிதி இழப்பின் அறிகுறியாகவே இது பார்க்கப்படுது. அந்த மாதிரி கண்ணாடி பொருட்கள் மீண்டும் மீண்டும் உடைவதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தோன்னா வழிபாடு இல்லாத இடத்தில் அப்படிங்கிறது எதிர்மறை ஆற்றல்கள் எப்பொழுதுமே நிரம்பி இருக்கும். வழிபாடு இல்லாத இடத்தில் மகிழ்ச்சியும் செழிப்பும் இருக்காது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. வழிபாடு இல்லாதது அப்படிங்கிறது வரவிருக்கும் நிதி சிக்கல்களின் அறிகுறி அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் வீட்டில் எப்போவுமே ஒரு அசௌகரியமாக உணரும் சூழ்நிலை இருந்ததுன்னா, உடலில் சங்கடமாக இருப்பது போல் ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா, பிடித்தமான நிதானமான செயல்பாட்டை பயிற்சி எடுத்த பிறகும் அதே மாதிரி அசௌகரியமாக உணர்கிற ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா அந்த வீட்டில் எதிர்மறை ஆற்றல்களின் சக்தி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதுவும் பண கஷ்டம் வருவதற்கான ஒரு வாய்ப்பாகவே இருக்கக்கூடும் அப்படிங்கிறத நல்லாவே நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே போல் தூக்க பிரச்சனை, தூக்கம் சரியாமல் வராமல் இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் எதிர்மறை ஆற்றல்களின் அறிகுறி நிறையவே இருக்குது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. தூங்க இயலாமை, தூக்கமின்மை ஏற்படுத்தும் அந்த ஒரு பிரச்சனை எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீட்டில் பண கஷ்டம் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதே போல் வீட்டில் அடிக்கடி யாராவது ஒருத்தவங்களுக்கு நோய்வாய்ப்பட்டுக்கிட்டே இருக்குது. எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரவே முடியல, மாற்றி மாற்றி ஏதோ ஒரு நோய் தொற்று வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற பட்சத்திலும் அந்த வீட்டில்
எதிர்மறை ஆற்றல்கள் நிறையவே இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். வீட்டில் எதிர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத தெரிந்துக்கிட்டாலே இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய வர்றதை நம்ம கண்கூடாகவே உணரலாம். குடும்பத்தில் உள்ள ஒருவரின் நோய்க்கு தீர்வு காண முடியாமல் தவிக்கும் நேரங்களும் நிறைய பேருக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையும் பண கஷ்டம் வருவதற்கான வாய்ப்பாக பார்க்கப்படுது. அதே போல் பணத்தை தண்ணீர் செலவழிப்புறது மாதிரி செலவழித்துக்கிட்டே இருப்பாங்க. கஷ்ட காலத்திற்கு பணத்தை சேமிக்காமல் எப்படி தண்ணீரை வீணடிப்போமோ அதே மாதிரி சில பேர் பணத்தை தாராளமாக பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி செய்யும் பொழுதும் பண கஷ்டம் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். இந்த மாதிரி அறிகுறிகள் நம்ம வீட்டில் இருந்ததுன்னா அதை மாற்றி அமைப்பதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத தெரிந்து அதை செய்து கொண்டு பண கஷ்டம் வருவதை தவிர்த்து விடலாம். பண கஷ்டத்திலிருந்து முற்றிலுமாக வெளிவரலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.